ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளு காட்டுன்னு வச்சுங்க, நீங்கள் 50 பேர் இருக்கிற கல்யாண மண்டபத்தை வச்சுன்னு வச்சுங்க, இந்த 100 பேருக்கே தள்ளுமுள் இருக்கும், ஒரே நெருக்கடியாக இருக்கும், பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். இதை எல்லா கட்சியும் செய்கிறாங்க, டிவிக்கேயும் செஞ்சுருக்கு. சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் க்ரௌடு காட்டுறன்னு ஆசை இருக்குது. அப்போ நேரோவான இடத்துல காட்டுறது, மேலேருந்து நேரோ இடத்த கேமராவில் ஷூட் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து மனித தலையாக தெரிகிற மாரி காட்டுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க கூட்டத்தை நேரோ இடத்துலையோ இல்லை கூட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பக்கம் காவல்துறை தடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சி தடுக்கவும் செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்லலாம், யாருக்கு தெரியும், அந்த க்ரௌடை டிலே பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த இந்த 2 பஞ்சாயத்தில் கூட்டம் சேர்ந்துருச்சு, அப்போ தள்ளுமுள்ள இறந்துருச்சு. இப்போ யார் காரணம்னா யாரை சொல்கிறது? ஆர்கனைசர்ஸ் அதிகமான எச்சரிக்கையோடு இருந்திருக்கணுமா? ஏன்னா அவங்க ஈவெண்ட்டு. ஸோ இப்போ இது 2 பேரும் இப்படி இருந்தால் இதுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு அஜெண்டா இல்லாத நீதிமன்றம் தான். இந்தமாரி விஷயங்களை நீதிமன்றம் தான் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் போலீஸில் எந்த கண்டிஷன் போட்டாலும் என் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது போலீஸால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் நான் பழைய பேட்டிகள்லேயே 2 சொன்னேன்.